எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் ஜாவாவில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டடு ஜாவா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நான் வந்து மேஜராக வந்துட்டு ஒரு 6 மட்டும் நம்ம இந்த இதில் பார்க்கக்கூடிய ஒரு 6 கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கிளாஸ், ரெண்டாவது வந்துட்டு ஆப்ஜெக்ட், மூணாவது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன், நாலாவது என்கேப்சுலேஷன், அஞ்சாவது இன்ஹெரிட்டன்ஸ், ஆறாவது வந்துட்டு பாலிமார்ஃபிசம். இப்போ கிளாஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸுக்கு வந்துட்டு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் கிளாஸ் அண்டு ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னன்ட்டு. இப்போ கிளாஸ் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப் ஃப்ரம் விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். அதாவது கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன்ட் ப்ளூ பிரிண்ட் அல்லது ப்ரோட்டோடைப், ஓகேங்களா, ஃப்ரம் விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஓகேங்களா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஆப்ஜெக்டினுடைய ப்ளூ பிரிண்ட் அல்லது ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ப்ளூ பிரிண்ட் அண்டு ப்ரோட்டோடைப். ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது என்னது, இந்த ப்ரோட்டோடைப் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இட் ரெப்ரசன்ட்ஸ் தி செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸ். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னால் வேறு எதுவும் நினச்சிக்க வேணாம், வேரியபிள்ஸ். ஓகேங்களா, மெத்தட்ஸ் அப்படிங்கிறது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி தட் ஆர் காமன் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஒன் டைப். ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். ஓகேங்களா, இன்னொரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த கோடு கிடையாது, எல்லாமே வந்துட்டு கூகுளில் இருந்து இந்த டெஃபினேஷன் எடுத்தது தான். இப்போ கிளாஸ் வந்துட்டு யூசர் டிஃபைன்டு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ கிளாஸ் வந்து இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்ஜெக்ட், எனி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனி டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அப்போ லேப்டாப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட். தென் அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட், டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட், சேர் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு என்டிட்டியும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷனையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த கிளாஸ்குள்ளார இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸில் வந்துட்டு இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேப்டாப்னுடைய நேம் இருக்கும் இல்லையா, லேப்டாப் நேம் இருக்கும். தென் அதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, இந்த லேப்டாப்னுடைய ப்ரைஸ். தென் அதுக்கப்புறம் கலர், லேப்டாப்னுடைய கலர், ஸ்க்ரீன் சைஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இதை வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேம், லேப்டாப்னுடைய நேம் என்னது, ப்ரைஸ் என்ன, கலர், ஸ்க்ரீன் சைஸ், இதெல்லாம் வந்துட்டு லேப்டாப்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் இதனுடைய மெத்தட்ஸ்னு வர்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா லேப்டாப்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இருக்கும். இப்போ நம்ம டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இருக்கும். அப்போ ஆன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. லேப்டாப்பை நம்ம ஆன் பண்ணுறோம். அதேமாதிரி ஆஃப், லேப்டாப்பை நம்ம வந்து ஷடவுன் அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா, ஷடவுன் ஆஃப் அந்த மாதிரி சொல்கிறோம். தென் அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இப்போ ஓஎஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நான் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஓஎஸ், அதாவது பூட்டிங் ஆகும். ஓகேங்களா, ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வரும், அப்புறம் பூட்டிங் ஆனதுக்கப்புறம் ஓஎஸ் வரும்போது நமக்கு GUI வரும், யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் வரும். அதே சமயம் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வைஃபை, மியூசிக் பிளேயர், அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வந்துட்டு ஆட் ஆகும். பேட்ரி சார்ஜர், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வந்துட்டு ஓஎஸ் கூடவே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும் இல்லையா. அப்போ இது என்னதுன்னா மெத்தட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஃபீல்ட்ஸு, கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஃபீல்டுன்னு சொல்லுவோம். மெத்தட்ஸுங்கிறது பிஹேவியர், அந்த கிளாஸில் நடக்கக்கூடிய பிஹேவியர். இப்போ லேப்டாப் அப்படின்னா அதில் வந்து இந்த பிஹேவியர்லாம் இருக்கும். ஆன் ஆஃப், ஓஎஸ் பூட் ஆகும்போது நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ மியூசிக் பிளேயர் ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த மாதிரி
ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், அதே சமயம் மெத்தட்ஸும் சேர்ந்து தான் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னதுன்னா ஒரு லேப்டாப் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே வந்துட்டு கிளாஸ், அதை வந்து இங்கே ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ லேப்டாப்னுடைய மெத்தட்ஸ் அண்டு ஃபீல்ட்ஸு அதை வந்து நம்ம இங்கே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது இப்போ லேப்டாப்னாலே இதுதானே இருக்கும், பெரும்பாலான ஃபங்க்ஷனாலிட்டி இதான் ஃபீல்டு, இதான் மெத்தட்ஸ்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி கார் ஒரு கிளாஸு. இப்போ கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னலாம் இருக்கும்? இப்போ கார்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்னுடைய கலர், கார்னுடைய நேம், கார்னுடைய ப்ரைஸ், அப்புறம் வித்து, கார் வந்து என்ன வித்தில் இருக்குது, லென்த்து எவ்வளோ நீளத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரைவ், ஸோ இந்த மாதிரி இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இங்கே யூசர் டிஃபைன் டைப்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸுங்கிற ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு கிளாஸ் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? நாம்ளாக டிஃபைன் பண்ணுறோம். ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு கிளாஸ்னால் இதுதான், இதுக்குள்ளார இதெல்லாம் ஃபீல்டு, இதெல்லாம் மெத்தட்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் அல்லது ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸ் தட் ஆர் காமன் டு ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஒன் டைப். ஸோ செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இங்கே வந்துட்டு ஃபீல்டு அல்லது வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஃபீல்ட்ஸ் அல்லது வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப் அப்படிங்கிறது இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? நேம், ப்ரைஸ், கலர், ஸ்க்ரீன் சைஸ், இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா லேப்டாப் நம்ம ஆன் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், ஓஎஸ் வந்து பூட் ஆகுது, இப்போ மியூசிக் பிளேயரில் பாட்டு இதெல்லாம் கேட்குறோம். ஓகேங்களா? அதேமாதிரி கார் அப்படிங்கிறது வரும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர், நேம், ப்ரைஸ், வித்து, லென்த் இருக்கும். மெத்தட்ஸ் வந்து ஆன், ட்ரைவ், ஆஃப், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கிளாஸுங்கிறப்ப செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதேமாதிரி செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கிளாஸ். இன்னொரு டெஃபினேஷன் என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? கிளாஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு லேப்டாப்னா லேப்டாப்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, மெத்தட்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கார்னு வர்றப்போ கார்னுடைய ஃபீல்ட்ஸ் அண்டு மெத்தட்ஸ் வந்து இது. ஓகேங்களா? இதே மாதிரி மல்டிபிள் கார்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காரும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுங்கிறது என்னென்னா ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ஃபீல்ட்ஸ் அல்லது ஸ்டேட் இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்டேட் மெத்தட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஹேவியர் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி, ஸ்விஃப்ட், மஹோகனி, அப்புறமேலு வந்துட்டு ஃபோர்டு, இந்த மாதிரி கார் நம்ம மல்டிபிள் கார் க்ரியேட் பண்ணுறப்போ ஒவ்வொரு காருக்குள்ளேயும் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ் இருக்கும், பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். அப்போ இது வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்னு வர்ற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்னுடைய டெஃபினேஷன் வந்துட்டு அண்ட் என்டிட்டி தட் ஹேஸ் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இஸ் நோன் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா என்டிட்டி. ஓகேங்களா? தட் ஹேஸ் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ். பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ்குள்ளார பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேப்டாப்புங்கிற கிளாஸ்குள்ளார நேம், ப்ரைஸ், கலர், ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இது அதேமாதிரி மெத்தட்ஸ் ஆன், ஆஃப், ஓஎஸ், மியூசிக், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இது வந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்டிட்டிங்கிறது தட்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இன்னொரு டெஃபினேஷன் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா காப்பின்னு அர்த்தம், அந்த கிளாஸ்னுடைய காப்பி. ஸோ காப்பி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸில் வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு
கார் இப்படி க்ரியேட் பண்ணுறேன், இல்லைனா லேப்டாப்னே க்ரியேட் பண்ணுறேன், லேப்டாப். ஸோ லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு இப்போ இங்கே ஒரு எம்டி கிளாஸாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ கிளாஸ் லேப்டாப், இதில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் நேம், லேப்டாப் நேம், ஓகேங்களா, அதாவது மாடல் நேம். தென் அதுக்கப்புறம் டபுள் ப்ரைஸ் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் அப்படிங்கிறப்ப இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ், நேம், ப்ரைஸ், இந்த மாதிரி மெத்தட்ஸ்னு வரணும். ஒரு கிளாஸ் வந்து கட்டாயம் வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரெண்டுமே இருக்கும். நான் மெத்தட்ஸ்னுடைய இதை வந்துட்டு நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்துட்டு நான் இதுக்குள்ளார மெயின் மெத்தட்ஸ் மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், மெயின் மெத்தட் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லையா, ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ இங்கே வந்துட்டு இந்த நேமை நாம் பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ்னுடைய இந்த இதை வந்துட்டு நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன், லேப்டாப் அப்படிங்கிற கிளாஸில் கூட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆகாது, இது எரர் காட்டும், ஓகேங்களா. இதை வந்து நான் இப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக்னு மாற்றிடுறேன், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம், ஓகேங்களா. இதை வந்து நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன், ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டேன். ஆனால் நான் இங்கே வேல்யூ அசைன் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நேம் வந்துட்டு இப்போ மெயின் ஸ்டாட்டிக் மெத்தட், அப்போ மெயின் ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணும், ஓகேங்களா. இப்போ இந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ, ஓகேங்களா. நேம்ங்கிறது என்னது, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இல்லையா, அப்போ இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நல் வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இப்போ இதே வந்துட்டு நான் ப்ரைஸை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ். இப்போ ப்ரைஸை பிரிண்ட் பண்ணுறப்ப இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்னது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இதில் வந்து எரர் காட்டுது, ஓகேங்களா. cannot மேக் a static reference to the non-static field price. ஸோ நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தடு, மெயின்கிற ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளார வந்துட்டு டைரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அப்போ இது அதனால தான் எரர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து என்னது, கிளாஸ் டைப் இல்லையா, இந்த கிளாஸ் டைப்புக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா கிளாஸுக்கு கிளாஸ்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை சொல்லக்கூடியதான் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா. அப்போ ஆப்ஜெக்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது கிளாஸ் என்னது, லேப்டாப் இல்லையா, நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம், நியூ லேப்டாப், நியூ கீவேர்டு. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்போவுமே வந்துட்டு நியூ கீவேர்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். நியூ அந்த கிளாஸ் நேம் லேப்டாப் இப்படின்னு கொடுத்துருவோம், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இதை நம்ம ப்ரைஸுங்கிறது கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிளை டைரெக்டாக இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், மெயின்குள்ளார நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. மெயின் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமும் ரன் ஆகாது. ஸோ அதனால் மெயின் மெத்தடுக்குள்ளார நம்ம இங்கே கொடுக்குறோம், மெயின் மெத்தடுக்குள்ளார இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே ப்ரைஸ் வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நியூ லேப்டாப் தென் டாட் இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணிவிட்டு டாட் வச்சு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நியூவிலேருந்து இந்த லேப்டாப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இது வரைக்குமே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தான். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டு தென் டாட் வச்சுட்டு இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். டாட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டரில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இந்த டாட் வந்து என்னதுன்னா இந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர் நேம் ப்ரைஸ் எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. டாட் ப்ரைஸ் டாட் நேம் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் வந்து டாட் வச்சு தான் கொடுக்கணும், சரிங்களா. இப்போ இந்த ப்ரைஸ் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 0.0, இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ 0.0ன்னு பிரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் ஒரு சில சைட்டில் ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், லேப்டாப் அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ O1 அப்படின்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு நியூ லேப்டாப் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. O1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு
ஈக்குவல் டு நியூ லேப்டாப். இந்த மாதிரி இந்த O1 அப்படிங்கிறது இப்போ நியூ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் நியூ லேப்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு O1 அப்படிங்கிறது நாமளாக கொடுக்குற ஒரு நேம், அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்துட்டு இதை கமெண்ட்டில் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு O1 டாட் ப்ரைஸ் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. O1 டாட் ப்ரைஸ் நியூ லேப்டாப் அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக O1 டாட் ப்ரைஸ்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ 0.0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அல்லது அதை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ் டைப்பு லேப்டாப் அப்படிங்கிற அந்த கிளாஸ் டைப்பு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் நாமளாக ஒன்று எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு நியூ லேப்டாப். இது வந்து என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ரன் டைமில் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு O1 அப்படிங்கிற வேரியபிளை வந்துட்டு அசைன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காப்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டை நம்ம இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய நேம் ப்ரைஸை நம்ம வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், த்ரூ அந்த கிளாஸுடைய காப்பி. இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னதுன்னா காப்பி ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே டைரெக்டாக ப்ரைஸ் ஆக்சஸ் பண்ண முடியலல்ல, இது நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஒருவேளை நீங்கள் நேமும் நான் ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா அது டைரெக்டாக இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், ஃபார் ஏ நான் ஸ்டாட்டிக்காக இருக்கிற சமயத்தில் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது காப்பி ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா. இப்போ இந்த O1 அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த கிளாஸ் டைப்பை க்ரியேட் பண்ணிட்டு டாட் ப்ரைஸ்னு நான் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், மெயின்குள்ளார ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ திரும்ப அந்த டெஃபினேஷனுக்கு வருவோம். ஸோ கிளாஸ் அப்படின்னா செட் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்டு ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப் ஃப்ரம் விச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டடு. ஓகேங்களா. இட் ரெப்ரசன்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஃபீல்ட்ஸ் ஆர் மெத்தட்ஸ். மெத்தட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஆர் காமன் டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் எ கிளாஸ், ஆல் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் டைப். ஓகேங்களா. ஸோ தென் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஃபினேஷன் வந்துட்டு கிளாஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி தட் ரெப்ரசன்ட் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா. ஸ்டேட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், நேம் ப்ரைஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸு. பிஹேவியருங்கிறது மெத்தட்ஸ். இங்கே நான் மெயின் தவிர வேறு எந்த மெத்தடும் லேப்டாப்புக்கான மெத்தடு கொடுக்கல. மெத்தடு பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு டெஃபினேஷன் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், காப்பின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பேரில் ஒரு காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். O1 O2 அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் க்ரியேட் பண்ணிட்டு யூஸிங் தட் ஆப்ஜெக்ட் நம்ம அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டெஃபினேஷன். சரிங்களா. ஸோ தேங்க்யூ.